அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டில் அட்மிஷன் ஆஃப் ஏ பார்ட்னரில் அக்கௌண்ட் ட்ரீட்மெண்ட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். போன 2 இதில் வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது மெமோரண்டம் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எப்படி போடுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, மெமோரண்டம் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன, இது ஏன் போடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். முதல்ல ரீவேல்யூஷன்ஸ் அக்கௌண்ட்ன்றது ஒரு ஏபிசின்னு ஒரு பார்ட்னர் இருந்தாங்கன்னா இவங்க ஒரு ஃபேம் வச்சு நடத்துகிறாங்க. டீன்னு ஒரு பார்ட்னரை புதுசாக சேர்க்குறாங்க. இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ஸில் அசட்ஸ் இருக்குது, லைபிலிட்டிஸ் இருக்குது. இந்த டியை அட்மிட் பண்ணும்போது இந்த அசட்ஸையும் இந்த லைபிலிட்டிஸையும் ரீவேல்யூ பண்ணிவிட்டு அதில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸை இல்லை லாஸையோ அதை வந்து ஓல்டு பார்ட்னர் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தோம். ஓகே, அப்போ மெமோரண்டம் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, இதே ஏபிசி அப்படின்னு ஒரு பார்ட்னர் இருக்கிறாங்க, டின்னு ஒரு பார்ட்னர் அட்மிட் பண்ணுறாங்க. இவருடைய பேலன்ஸ் ஷீட்ஸில் வந்து அசட்ஸு அசட்ஸ் இருக்குது, லைபிலிட்டிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த டி அட்மிட் பண்ணும்போது இவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போடுவாங்க. இருக்கிற பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற எந்த வேல்யூவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அந்த வேல்யூ அப்படியே இருக்கட்டும். ஆனால் இருக்கிற அசட்ஸையும் லைபிலிட்டிஸையும் ரீவேல்யூ பண்ணணும் அப்படின்றவங்க. அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற அசட்ஸு லைபிலிட்டிஸு எந்த சேஞ்சஸும் ஆகக்கூடாது, அந்த பேலன்ஸ் ஷீட் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் ஆக்சுவலாக இப்போ அசட்ஸுடைய வேல்யூன்னா லைபிலிட்டிஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணணும் அப்படின்வாங்க. அப்போ இதையும் அப்படியே கீப் பண்ணணும். ஆனால் அதே சமயம் சேஞ்சஸும் இருக்கணும் அப்படின்னும் போது இது எப்படி போடுறது அப்படின்னு போடுறது தான் வந்து மெமோரண்டம் ரீவேல்யூஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணுது. மெமோரண்டம் ரீவேல்யூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போடுவோமோ அதே தான் போடுவாங்க. அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த பக்கம் போடுவாங்க, அசட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இந்த பக்கம் போடுவாங்க, லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த பக்கம் போடுவாங்க, லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சு போடுவாங்க. எல்லாம் இதே தான் டிட்டவாக பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இது கரஸ்பாண்டிங் இந்த அக்கௌண்ட்ஸ் அந்தந்த அசட்ஸ் அக்கௌண்ட்டில் போய் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இல்லை கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் பண்ணி வச்சுக்குவாங்க. ஆனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண மாட்டாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு பில்டிங் இருந்துன்னு செய்யுங்க. பில்டிங் வந்து இருந்ததுன்னா பில்டிங் வந்து 2 lakhs அப்படி இருந்ததுனாக்கா இது ரீவேல்யூ பண்ணும்போது 3 lakhs ஆச்சுனாக்கா நம்ம ரீவேல்யூஷன்ஸ் அக்கௌண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் இது பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் டு ரீவேல்யூஷன்ஸ் போது பை பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இங்கே வந்து இந்த 1 lakh போடுவோம். இந்த 1 lakh நாம் வந்து ஓல்டு பார்ட்டை பிரிச்சுக்குவாங்க. பட் கரஸ்பாண்டிங் இந்த 1 lakh என்ன ஆகுனாக்கா பில்டிங் அக்கௌண்ட்டில் எக்ஸிஸ்டிங்காக 2 lakhs இருக்கும். இந்த ரீவேல்யூ பண்ணுறதுனால 1 lakh இங்கே போடுவாங்க. இந்த 1 lakh போட்டாங்கன்னா அப்போ வேல்யூ வந்து 3 lakhs ஆகும். அப்போ வந்து பில்டிங்கில் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பில்டிங்கோட வேல்யூ வந்து 3 lakhs சொல்லி ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் வந்து நம்ம பண்ண ரீவேல்யூஷன்ஸ் பண்ணுறோம். நம்ம மெமோரண்டம் ரீவேல்யூஷன்ஸ் என்னன்னா இதே தான். இது வந்து மெமோரண்டம் போட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த 1 lakh கிரெடிட் பண்ணோம் இல்லையா, டெபிட் பண்ணோம் இல்லையா பில்டிங் அக்கௌண்ட்டில், இதை வந்து இது போஸ்டிங் பண்ண மாட்டாங்க. இந்த அக்கௌண்ட்டை வந்து இது கரஸ்பாண்டிங்காக இது டெபிட் என்ட்ரி போட்டால் கரஸ்பாண்டிங்காக ஒரு கிரெடிட் என்ட்ரி போட்டு இதை கேன்சல் பண்ணுவாங்க. இந்த 2 lakhs மட்டும்தான் மெயின்டைன் ஆகும், வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ இப்போ இந்த இடத்துல வந்து பில்டிங் அக்கௌண்ட்டு 1 lakh நீங்கள் போட்டோம்னா இதை ரிவர்ஸ் பண்ணோம்னா கேன்சல் ஆகிடும் இல்லையா. இது வந்து பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் டு ரீவேல்யூஷன் போட்டுக்கிறோம். அதாவது பாருங்கள், பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் டு ரீவேல்யூஷன்ஸ் அக்கௌண்ட் போட்டுக்கிறோம். இதை கேன்சல் பண்ணால் என்ன பண்ணோம், அப்படியே மாற்றி போடலாமா, ரீவேல்யூஷன்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்டிங் அக்கௌண்ட் போட்டால் மாறிடுமா. இதை தான் பண்ணுவாங்க. முதல்ல ஆக்சுவலாக ரீவேல்யூஷன்ஸ் என்னவோ அதை போட்டுருவாங்க. அதுக்கு இது ரிவர்ஸ் என்ட்ரி இப்படி போடுவாங்க. ரிவர்ஸ் என்ட்ரி போட்டுட்டு ரீவேல்யூஷன்ஸ் அக்கௌண்ட் போடுவாங்க. இதுதான் வந்து ரீவேல்யூஷனுடைய கான்செப்ட். அப்போ வந்து எதெல்லாம் ரீவேல்யூ பண்ணுமோ எல்லாம் வந்து ரிவர்ஸ் ஆகிடும். பட் இங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா, இதுதான் முக்கியம். டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. இப்போ மெமோரண்டம் பாருங்கள்,
மெமோரண்டம் ரீவேல்யூஷன்ஸ் அக்கௌண்ட் போட்டோம்னா இது ரீவேல்யூ பண்ணுறாங்க. பில்டிங்கோட வேல்யூ வந்து இது 1 lakh ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இதை வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு வந்து 1:1 வச்சுக்கோங்க. இவருக்கு வந்து ஏவுக்கு வந்து 50,000, பிக்கு 50,000 இன் ஓல்டு கேபிட்டல் ரேஷியோஸில் வந்து ஷேரிங் ரேஷியோஸில் போட்டு கொடுத்துருவாங்க. அதாவது ஜென்ரலாக ரீவேல்யூஷன்ஸ் அக்கௌண்ட் போடும்போது இப்போ மெமோரண்டம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 1 lakh போட்டாங்க இல்லையா, இந்த இதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த 1 lakh பில்டிங் இருக்குது இல்லையா, பை பில்டிங் போட்டாங்க இல்லையா, இதை ரிவர்ஸ் என்ட்ரி போட்டு டூ பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. போட்டு இந்த 1 lakh போட்டுருவாங்க. இந்த 1 lakh போட்டுருவாங்க. இந்த 1 lakh போட்டாங்க, ரைட், ஓகே. இது கேன்சல் ஆகி போச்சு, இது கேன்சல் ஆகி போய் கான்ட்ரா ஆகி போச்சு. இந்த 50,000 கிரெடிட் பண்ணாங்கல்ல, இப்போ இது கரஸ்பாண்டிங் ஒரு வந்து என்ட்ரி வரணும் இல்லையா, டெபிட் என்ட்ரி வரணும்ல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதை வந்து ஏவுக்கு 50,000 கிடைச்சிருக்குது இல்லையா, பிக்கு 50,000 கிடைச்சிருக்குது. இதுக்கு கரஸ்பாண்டிங் இதை பண்ணும்போது இதுக்கும் ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி போடுவாங்க. இங்கே வந்து ஏ 50,000, பி 50,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி போட்டாங்கன்னா கேன்சல் ஆகிடும். பட் இது ரிவர்ஸ் என்ட்ரி அப்படி போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 1 lakh வந்து ஓல்டு ரேஷியோஸில் 1:1 பிரித்து போட்டாங்க இல்லையா, இந்த இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புது பார்ட்னர் சேர்த்துக்கிட்டு அந்த இதை வந்து 3 பேருக்கு பிரித்து போடுவாங்க. 33,000 என்ன ரேஷியோஸில் அதில் பிரித்து போடுவாங்க. போடும்போது இந்த இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ மெமோரண்டம் ரீவேல்யூஷன்ஸ் அக்கௌண்ட்டில் மேலே வந்து ஆக்சுவலாக ரீவேல்யூஷன் என்ன பண்ணுறது போடுவாங்க, பின்னால் வந்து அதோடைய ரிவர்ஸ் என்ட்ரி போடுவாங்க. இங்கே யாருக்கு என்ன கிரெடிட் பண்ண ஓல்டு பார்ட்னர் கிரெடிட் பண்ணதை அப்படியே இங்கே இந்த பக்கம் வந்து டெபிட் பண்ணிட்டு போடுவாங்க. கூட வந்து யார் நியூ பார்ட்னர் அக்கௌண்ட்டையும் சேர்த்துக்கோங்க அவங்களுடைய இது எங்கே போய் அட்ஜஸ்ட் ஆகும்னா கரஸ்பாண்டிங்காக அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் ஆகிடும். இதுதான் வந்து மெமோரண்டம் ரீவேல்யூஷன்ஸ் அக்கௌண்ட்டில் இது ஒரு சம் போட்டோம்னா உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு புரியும். இப்போ ரேஷியோ அப்ளிகபிலிட்டி இன் மெமோரண்டம் ஆஃப் ரீவேல்யூஷன்ஸ் அக்கௌண்ட். சரி, நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டில் மிக முக்கியமானது ரேஷியோஸ் தான். அதாவது ஓல்டு பார்ட்னர் ரேஷியோ இருக்குது, நியூ பார்ட்னர் அட்மிட் பண்ண போய் நியூ ரேஷியோ இருக்கும். இது அதாவதுனால சாக்ரிஃபைஸ் ரேஷியோ அரைவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நியூ பார்ட்னர் கிடைக்கக்கூடிய கெய்னிங் ரேஷியோ நம்ம பண்ணுவோம். இது வந்து இந்த 4 ரேஷியோஸ் பண்ணுவோம். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன், குட்வில்லுக்கு வேல்யூ பண்ணும்போது சாக்ரிஃபைங் ரேஷியோவில் என்னவோ அந்த ரேஷியோவில் தான் பிரித்து தரணும்னு சொல்லியிருக்கேன். ரீவேல்யூஷன்ஸ் பண்ணும்போது எந்த ரேஷியோ சொன்னேன், ஓல்டு பார்ட்னர் பிரித்து தரதுனால ஓல்டு பார்ட்னருடைய ஓல்டு ரேஷியோஸில் பிரித்து தரணும். ஓகேவா? இப்போ மெமோரண்டம் ரீவேல்யூஷன்ஸ் என்ன பண்ணுன்னா மெமோரண்டம் ரிலேஷன்ஸ் வச்சுங்க. மெமோரண்டம் ரிலேஷன்ஸ் பண்ணும்போது ஒரிஜினல் ரீவேல்யூஷன்ஸ் பண்ணும்போது எல்லாம் போடும்போது இது கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் இருந்தால் ப்ராஃபிட்ஸை போடும்போது இதை வந்து ஓல்டு பார்ட்னருக்குரிய ஓல்டு ரேஷியோஸில் பிரிக்கணும். இதுக்கு ரிவர்ஸ் இங்கே பண்ண போகிறோம் இல்லையா, இது ரிவர்ஸ் பண்ணும்போது இது என்னன்னா நியூ ரேஷியோஸில் போடணும். அதாவது கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் கிடையும் வச்சுங்க. ப்ராஃபிட் கிடைச்சின்னா ஓல்டு ரேஷியோவில் போடணும். அதாவது ஏவும் பி இருந்தாங்கன்னா இவங்க ரேஷியோஸ் மட்டும் ஓல்டு ரேஷியோஸை போடணும். நியூ பார்ட்னர் அட்மிட் பண்ண பிறகு இங்கே வரதை என்ன பண்ணணும்னாக்கா ரிவர்ஸ் என்ட்ரி போடும்போது நியூ ரேஷியோவில் நியூ பார்ட்னர் சேர்த்துட்டு ஏ பிசி 3 பேருக்கும் பிரிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ ஓல்டு பார்ட்னருக்கு ரீவேல்யூஷன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய லாபத்தை ஓல்டு பார்ட்னர் ரேஷியோஸில் பிரித்து கொடுக்கணும், ஓல்டு ரேஷியோஸில் பிரித்து தரணும். அது ரிவர்ஸ் என்ட்ரி பண்ணும்போது நியூ ரேஷியோவில் 3வது பார்ட்னர் சேர்த்துக்கிட்டு பிரித்து தரணும். இவ்வளோதான். அப்போ தான் வந்து ரிவர்ஸ் என்ட்ரி போட முடியும். இதுதான் முக்கியமான இந்த ரேஷியோ ஆன இது வந்து ஞாபகம் வச்சுக்கிங்க முக்கியமாக. இப்போ உங்கள் புக்கில் ஒரு சம்மு தான், இதை தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஓகே, ஏ அண்ட் பி ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் லாசஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 3:2. ஏபி இருக்கிறாங்க, 3:2ன்றது ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க.
their balance sheets வந்து 31/3/2020 இந்த இது இருக்குது. இதுல ட்ரேட் பேயபிள் இருக்குது, கேபிட்டல் அவங்க ரெண்டு பேரும் இருக்குது, ஃப்ரீ கோல்டு பிரிமிசஸ், பிளான்ட், ஃபர்னிச்சர், ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட், இன்வென்ட்ரிஸ், ட்ரேட் ரிசீவபிள், பேங்க் எல்லாமே போட்டுக்கிறாங்க. இப்போ ரீவேல்யூஷன்ஸ் அக்கௌண்ட் பண்ணும்போது இதுல வந்து இந்த ட்ரேடு பேயபிள் மாறக்கூடாது, இது அப்படியே தான் இருக்கணும். ஃப்ரீ கோல்டு பிரிமிசஸும் மாறக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். பிளான்ட்டும் மாறக்கூடாது, ஃபர்னிச்சர் மாறக்கூடாது, எஃப்ஐஎஸ் எக்யூப்மெண்ட் மாறக்கூடாது, இன்வென்ட்ரிஸ் மாறக்கூடாது. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ரீவேல்யூஷன் பண்ணி ஆகணும். ட்ரேட் ரிசீவபிள் மாறக்கூடாது. ஓகேவா? இப்போ எதுவும் மாறும், புதுசாக ஒரு பார்ட்னர் உள்ள சேர்க்க போகிறோம், அதனால கேபிட்டல் மாறும். அந்த புதுசாக வர பார்ட்னர் கேஷ் எடுத்து வராரு, அதனால பேங்க் மாறும். அப்போ இந்த மெமரண்ட் ரிலேஷன்ஷிப் போடும்போது பார்ட்னரு அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல வந்து பழசுல வந்து இருக்கிறது அப்படியே மாறாம இருக்கும். ஆனா ரீவேல்யூஷன் பண்ணணும், அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் மாறும், அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தான் மாறும். ஓகேவா? ரைட். அதே இன்கேஸ் வந்து ரிசர்வ்ஸ் இருந்தால் ரிசர்வ்ஸ் மாறும், அது அப்புறம் நடத்துறேன். ஓகே. ஆன் 1/4/20 they admit C in the following terms அப்படி சொல்றாங்க. 1/4/2020 C வந்து அட்மிட் பண்றாங்க. C will bring 50,000 as capital. இவர் வந்து 50,000 கேபிட்டல் எடுத்தாரணும், 10,000 குட்வில் எடுத்துறாரு. ஓகேவா? குட்வில் எடுத்தவங்க இது வந்து 1/5 ஷேர் வந்து அவருக்கு புது நியூ பார்ட்னருக்கு 1/5 ஷேர் தராங்க. ஓகே. அடுத்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெபிட்ஸ், டெபிட்ஸ் மேட் ஆன் ட்ரேட் ரிசீவபிள் 2%. அதாவது ட்ரேட் ரிசீவபிள்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதாவது ரீவேல்யூஷன்ஸ் இருக்குது. இன்வென்ட்ரி டு பி ரிட்டர்ன் ஆஃப் 10%, இதுவும் வந்து ரீவேல்யூஷன்ஸ் இருக்குது. ஃப்ரீ கோல்டு பெர்மிசஸ் ரீவேல்யூ 240, இதுவும் வந்து ரீவேல்யூஷன்ஸ் இருக்குது. பிளான்ட் ரீவேல்யூஷன்ஸ் இருக்குது. அடுத்தது ஃபர்னிச்சர் இருக்குது. அப்புறம் வந்து ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அதுவும் இருக்குது. ஓகே. இந்த பக்கம் ட்ரேட் பேயபிள் ஏதாவது இருந்தா பேயபிள்ல ஒன்றும் கிடையாது. அப்போ ட்ரேட் பேயபிள் அப்படியே இது அதில் வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, இதில் மட்டும் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. பார்ட்னர்ஸ் agreed that values of assets and liabilities remain the same. பார்ட்னர்ஸ் தான் சொல்றாங்க அந்த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்ல இருக்கு ரிமைன் த சேம், அது மாறக்கூடாதுன்றாங்க. ஓகேவா? அண்ட் as such there should not be any change, எந்த சேஞ்சும் in their புக்ல வந்து எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது as a result of above mentioned adjustment. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுனால பேலன்ஸ் ஷீட்ல எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது இப்படி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. ஓகே. You are required to make necessary adjustment in the capital accounts of the partner and show the balance sheet of a new firm. கேபிட்டல் அக்கௌண்ட்ல மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நியூ பேலன்ஸ் ஷீட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ வந்து ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்போ ஜேர்னல்லாம் போட மாட்டோம், டைரெக்டாக வந்து ரீவேல்யூஷன்ஸ் அக்கௌண்ட் தான் போட போகிறோம். மெமரண்டம் ரீவேல்யூஷன்ஸ் அக்கௌண்ட் எப்படி சொல்லிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு போட போகிறோம். ஓகே. முதல்ல ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போடுவோம். முதல்ல ரீவேல்யூஷன்ஸ் போடும்போது இங்கே போட்டுக்கிறேன், நான் ரஃபா போடுறேன். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது, அவர் வந்து சி வில் பிரிங் வந்து 50,000 as கேபிட்டல், அது வந்து குட்வில். ஓகே. முதல்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க, சி வில் பிரிங் கேபிட்டல் 50,000 as கேபிட்டல், 10,000 குட்வில். அப்ப சி எடுத்து வந்தாருன்னா அவர் எவ்வளவு எடுத்தாரு? இப்ப இங்க நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ன வரும், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ 50,000. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஜேர்னல், இதுக்கு வந்து ஒரு 50,000 போட்டுக்கிட்டோம். ரைட். ஓகே. இங்க என்ன பண்றாங்க, 10,000 ஃபார் குட்வில் ஃபார் 1/5 ஷேர். குட்வில் வந்து ஒரு 10,000 எடுத்துக்கிறாரு. குட்வில் என்ன பண்ணணும், ஓல்டு பார்ட்னருக்கு என்ன ரேஷியோவில் பிரிக்கணும், சாக்ரிஃபைங் ரேஷியோவில் பிரிக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து இது ஃபர்ஸ்ட் ஜேர்னல், செகண்ட் ஜேர்னல் வந்து அதே தான், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சின்னு போடக்கூடாது, டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ 10,000 எடுத்துக்கிறாரு. இங்கே 10,000 பிரிக்கணும். பழைய ரேஷியோ 3:2, ஆனால் 1/5 ஷேர் வந்து பிரிக்கிறாங்க. 1/5 ஷேர் வரும்போது அவங்கள இதை பார்ப்போம், சாக்ரிஃபைங் ரேஷியோ பார்ப்போம். சரி, பி ஏவோட ஓல்டு ரேஷியோஸ், ஏபிசியோட ஓல்டு ரேஷியோஸ்னு, அது ஓல்டு ரேஷியோ வந்து 3:2, இவர் பாகம் 2 பாகம். ஓகே. சி அட்மிட் பண்ணுறாங்க, 1/5 ஷேருக்கு அட்மிட் பண்ணுறாங்க. இது நியூ ரேஷியோ. சி அட்மிட் பண்ணால் இவர் 1/5 தராங்க.
இப்போ இவங்களுக்கு நியூ ரேஷியோ என்ன ஆகும்னு பார்க்கணும். அப்போ ஏவுக்கு வந்து 3, சிக்கு 1/5 கொடுத்தோன்னா மீதி வந்து 4/5 இருக்கும். 4/5 தான் வந்து ஏவும் பியும் பிரிச்சுக்கணும். அப்போ 4/5 இன்ட்டு இவங்க ரேஷியோஸ் வந்து 3/5. ஏவுக்கு வந்து 3/5 போட்டோம்னா 3 12 12/25. அப்போ இவருக்கு நியூ ரேஷியோஸ் வந்து 12/25. பிக்கு பாருங்க, பிக்கு வந்து அதே மாதிரி 4/5 இன்ட்டு 2/5. அது 2 பாகம் 5/2 போட்டோம்னா 4 2 8 5 25. அப்போ வந்து 8/25 பாருங்க. 8 2 இந்த 1/5ன்றதை வந்து நம்ம வந்து என்ன மாற்றலாம், 5/25 மாற்றிக்கலாம். எல்லாம் இது 25 இருந்தனால. அப்போ 12 8 20 20 25 வந்து போச்சு. ஓகே, இப்போ வந்து சாக்ரிஃபைஸ் ரேஷியோன்னு பார்க்கணும். சாக்ரிஃபைஸ் ரேஷியோ வந்து 3/5 மைனஸ் 12/5 12/25 போட்டோம்னா 25 15 minus 12 is equal to 3/25. இவ்வளோ பாருங்க, இது வந்து 2/5 மைனஸ் என்ன ரேஷியோ வருது, 8/25. போட்டோம்னா 25, இது வந்து 5 20, இது வந்து 10/8 போட்டோம்னா 2/25. அப்போ 3:2 இதான் வந்து சாக்ரிஃபைங் ரேஷியோ. ஓல்டு ரேஷியோ என்னது, ஓல்டு ரேஷியோ 3:2 தான், சாக்ரிஃபைங் ரேஷியோ 3:2 தான். இது 3:2 வந்து சாக்ரிஃபைங் ரேஷியோ. ஓகேவா, இப்போ இதெல்லாம் கழிச்சிடலாமா. இப்போ 3:2 வரும்போது அப்போ இந்த 10,000 எப்படி பிரிக்கணும், அது குட்வில் 3 ஓல்டுக்கு அவருக்கு வந்து 6,000, இவருக்கு பிக்கு வந்து 4,000. ஓகேவா, இப்போ வந்து இதை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிச்சுக்கிட்டோம். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஸ்கீஸ் கேபிட்டல் 50,000 வந்தது. பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஏஸ் கேபிட்டல் 6,000, பிஸ் கேபிட்டல் 4,000. இது வந்து முடிச்சுக்கிட்டோம். இது அப்படியே ஆகிட்டோம், இது தனி அக்கௌண்ட்டு. இப்போ ரீவேல்யூஷன்ஸில் வருவோம். ரீவேல்யூஷன்ஸில் அவங்க என்ன சொன்னாங்க, ரீவேல்யூஷன்ஸில் வந்து ட்ரேடு பேயபிள், இது ஃபர்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் இஸ் மேட் ஆன் வந்து 2% தான் ட்ரேட் ரிசீவபிள். இப்போ ட்ரேட் ரிசீவபிள் இங்கே இருந்தால் பாருங்கள், ட்ரேட் ரிசீவபிள் இங்கே இருக்குது, 25,000 இருக்குது. இது 2% குறையுதுன்றாங்க. இது 2% குறையுதுன்னா எவ்வளோ அர்த்தம், அப்போ வந்து 2% போட்டோம்னா 500 ரூபா குறையுதுன்னு அர்த்தம். ட்ரேட் ரிசீவபிளில் 500 rupees குறைக்கணும். அப்போ குறைக்கணும்னா என்ன பண்ணணும், இது வந்து ட்ரேட் ரிசீவபிள் டெபிட் பேலன்ஸ் இருக்கும், குறைக்கணும்னா கிரெடிட் பண்ணணும். அப்போ வந்து ரீவேல்யூஷன் டெட்டார் டு ட்ரேட் ரிசீவபிள். அப்போ டு ட்ரேடு ரிசீவபிள் அப்படி ஷார்ட்டாக போடுறேன். 500 rupees இது போட்டோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து இதை முடிச்சுக்கிட்டோம். ரெண்டாவது முடிச்சுக்கிட்டோம். மூணாவது வாங்க, இன்வென்ட்ரி டு பி ரிட்டர்ன் டவுன் 10%. இன்வென்ட்ரிஸ் இங்கே இருக்குது, இன்வென்ட்ரிஸ் 30,000 இருக்குது. அதில் 10% குறையுதுன்றாங்க. 10% 3,000. அப்போ அதுவும் குறையுது. அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்வென்ட்ரி எவ்வளோ, 3,000. ஓகேவா, அதுவும் முடிச்சுக்கிட்டோம். அடுத்து நாலாவது வாங்க, ஃப்ரீ கோல்டு ப்ரீமியஸ் டு பி ரீவேல்யூட்டட் 2,40,000. ஃப்ரீ கோல்டு ப்ரீமியஸ் வந்து 2,40,000 ஆகுதுன்றாங்க. 2 லட்சம் இருந்தது, 2,40,000 ஆகுதுன்னா அப்போ வந்து டெபிட் பேலன்சஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் வந்து இப்போ அசட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னாக்கா டெபிட் ஆகணும். அப்போ வந்து ஃப்ரீ கோல்டு ப்ரீமியஸ் டெட்டார் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். அப்போ பை ஃப்ரீ ஹோல்டு ப்ரீமியஸஸ். ஃப்ரீ ஹோல்டுனா என்ன தெரியுங்களா, ப்ரீமியஸஸ் நம்ம என்ன தெரியுமா, ப்ரீமியஸஸ்னா பில்டிங்கு, ஃப்ரீ ஹோல்டுனா டெக்னிக்கல் டேர்ம், என்ன அது லீகல் டேர்ம். ஃப்ரீ ஹோல்டுனா எந்தவித வில்லங்கமும் இல்லாத சொத்து ஃப்ரீ ஹோல்டுன்றது. ஃப்ரீ ஹோல்டு வந்து அப்போ வந்து இது வந்து எவ்வளோ 40,000 இங்கே போட்டுக்கணும். ஓகேவா, ஃப்ரீ ஹோல்டு போட்டாச்சு. அடுத்தது பாருங்க, பிளான்ட் 35,000, முதல்ல 40,000 குறையுது. அப்போ டூ பிளான்ட்டு இந்த பக்கம் வருது 35,000. பிளான்ட்டையும் முடிச்சுக்கிட்டோம். அடுத்து ஃபர்னிச்சர் வாங்க, 25,000. ஏற்கனவே ஃபர்னிச்சர் 20,000 இருந்தது, 5,000. அப்போ ஃபர்னிச்சர் வந்து பை ஃபர்னிச்சர் எவ்வளோ வருது, 25,000 5,000. ஓகேவா, ஃபர்னிச்சர் போட்டுக்கிட்டோம். ஆஃபீஸுக்கு பாருங்க 27,500 ஆகுது. ஏற்கனவே எவ்வளோ இருந்தது, 25,000 இருந்தது, 2,500 ஏறுது. அப்போ பை ஆஃபீஸ் ஃபர்னிச்சரு 2,500. ஓகேவா, இது முடிஞ்சிருது. வேறு எதாவது இருக்குதா, இது முடிஞ்சிருது. எவ்வளோதான் ரீவேல்யூஷன்ஸில், வேறு எந்த இதுவும் கிடையாது. ஓகே, இப்போ இது ரீவேல்யூஷன்ஸ் அக்கௌண்ட்டில்
நான் இங்கே மெமோரன் போகல, வெறும் ரீவலேஷன்ஸ் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. முதல் ரீவலேஷன்ஸை கொண்டு கிளியர் பண்ணுங்க. இல்லையா 40, 45, 47, 500 இந்த பக்கம். அப்போ இந்த பக்கம் தான் அதிகமாக வருது. 47, 500 இந்த பக்கம் வந்து 47, 500. ஓகேவா? இப்போ இது டிஃபரன்ஸ் போட்டோங்க, எவ்வளோ வருது பாருங்க. டிஃபரன்ஸ் போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வருது? ஓகே, இங்கே தப்பு பண்ணிருக்கு பாருங்க. இது 35,000 கிடையாது, 5,000 தான் இன்க்ரீஸ் ஆகுது. இன்வென்ட்ரிஸ் வந்து 30,000லேருந்து 35,000 ஆகுது. 5,000 இன்க்ரீஸ் ஆகுது. 5,000 தான் அங்கே போட்டுக்கணும். நம்ம தப்பு பண்ணியிருக்கிறேன். நம்ம வந்து சம்மு போடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா புரிஞ்சுக்கிட்டே போடுவோம், தப்பாக போட்டுருவோம். இங்கே 5,000 தான் வரும். ஓகே, இப்போ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 8,500. 8,500 39 வருதா? ஆமாம். இது டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ வரும்னாக்கா 39,000 வரும் டிஃப்ரெண்ட்டு. 44, 47, 47. இந்த 39,000 வந்து நம்ம வந்து 2A 2B ரெண்டு பேருக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போகணும் இல்லையா? 39,000 வந்து ஏவுக்கும் பிக்கும் பிரிக்கணும். எந்த ரேஷியோவில் பிரிக்கணும்? ஓல்டு ரேஷியோவில் தான் பிரிக்கணும். ஓல்டு ரேஷியோ என்ன? 3:2. 3:2 போட்டால் எவ்வளோ படுத்து பாருங்க. 3:2 போட்டாக்கா வந்து ஏவுக்கு வந்து அது 3 பங்கு, பிக்கு வந்து 2 பங்கு தரணும். அப்போ இது வந்து ஏவுக்கு வந்து 23,400 வரும், பிக்கு வந்து 15,600 வரும். ஓகேவா? இப்போ இது நம்ம வந்து முதல்ல ரீவல்யூஷன்ஸ் போடுவோம். ரைட், ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே அந்த கரஸ்பாண்டிங்காக லெட்ஜர் அக்கௌண்ட்டில் மாற்றும். அதுதான் போன இதில் லெட்ஜரில் போட்டு காட்டணும். நான் சப்போஸ் இப்படி இருக்கும். ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஃப்ரீ ஹோல்டு ப்ரீமிசஸ். இதில் ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன இருந்தது நமக்கு? ஃப்ரீ ஹோல்டு ப்ரீமிசஸில் 40,000 இருக்குது. ஃப்ரீ ஹோல்டு 2 lakhs இருக்குது. எப்போதும் வந்து 2 lakhs வந்து டெபிட் பேலன்ஸ், சாரி 2 lakhs இருக்குது. அசெட்ஸ் எப்போதுமே வந்து டெபிட் பேலன்ஸில் இருக்கும் இல்லையா? டு பேலன்ஸ் பிராட் டவுன் இருக்கட்டும். இப்போ எவ்வளோ ஆச்சு? அது வந்து 40,000 இன்க்ரீஸ் ஆகுது. 40,000 இன்க்ரீஸ் ஆகும்போது 2 lakhs 40 ஆகும்போது இங்கே 40 போடுவோம். 40 போடும்போது 2 ரீவேரியேஷன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஆனால் இப்போ போட்டோம்னா இது 240 வரும். 2,40,000 வரும். இங்கே 2,40,000 வரும். அப்போ இங்கே வந்து பேலன்ஸ் வந்து இது வந்து பிராட் டவுன் வந்து 2,40,000 இங்கே இருக்கும். ஓகேவா? அப்போ ஃப்ரீ ஹோல்டு ப்ரீமிசஸில் வந்து 2 lakhs, இந்த 2 lakhs வந்து நம்ம மாற்றி 2,40,000 அப்படின்னு சொல்லிட்டு பழைய இதில் போடுவோம். ஆனால் இப்போ அப்படி பண்ணக்கூடாது. இந்த 2 lakhs ரீட்டைன் பண்ணுன்றாங்க. அப்போ என்ன செய்யணும்னா இந்த ஃப்ரீ ஹோல்டு ப்ரீமிசஸை என்ன இன்க்ரீஸ் பண்ணணுமோ அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ ரிவர்ஸ் பண்ணும்போது என்னென்ன பண்ணலான்னு பார்ப்போம். அப்படியே போடும்போது இங்கே வந்து இப்போ தான் இங்கே மெமோரண்டம் ரிவல்யூஷன் போடுறான். முதல்ல புரியணும் போடாமல் இருந்தால் நீங்கள் போடும்போது மெமோரண்டம் ரிவல்யூஷன் போட்டுங்க. அப்படியே அதிலே கீழே போட்டுங்க. அதிலே கீழே போட்டிங்கன்னா எதெல்லாம் நீங்கள் போட்டிங்களோ எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணும். முதல்ல இங்கே ட்ரேடு ரிசீவபிள் இல்லையா? அப்போ இது வந்து ரிவர்ஸ் பண்ணால் 2 ட்ரேடு சொல்லுன்னா கிரெடிட் பண்ணியிருக்கிறோம். அப்போ டெபிட் பண்ணும். பை ட்ரேடு ரிசீவபிள் போட்டு 500. 2 இன்வென்ட்ரிஸ் போட்டு அதை வந்து பை இன்வென்ட்ரிஸ் போட்டுட்டு 3,000 அப்படியே போடுங்க. 2 வந்து பிளான்ட்டு, சாரி பை, அது வந்து 2 பிளான்ட் வந்து பை பிளான்ட் ஆகுது. இங்கே 5,000. ஓகேவா? இது வந்து மாறாது. அப்படியே இருக்கட்டும். இது இந்த பக்கம் பாருங்கள். பை ஃப்ரீ ஹோல்டு ப்ரீமிசஸ் போட்டோம்னா அப்போ 2 ஃப்ரீ ஹோல்டு ப்ரீமிசஸ் 40,000. ஃபர்னிச்சர் 2 ஃபர்னிச்சர் 5,000. 2 ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அது எவ்வளோ? அது ஒரு 2,500. அதாவது இதை ரிவர்ஸ் பண்ணிட்டோம், இதையும் ரிவர்ஸ் பண்ணிட்டோம், இதையும் ரிவர்ஸ் பண்ணிட்டோம். அது 3 இங்கே வந்து போச்சு. இதையும் ரிவர்ஸ் பண்ணிட்டோம், இதையும் ரிவர்ஸ் பண்ணிட்டோம், இதையும் ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? எல்லாம் ரிவர்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கேபிட்டல் மட்டும் தான் ரிவர்ஸ் பண்ணல. இது வந்து இப்போ வந்து டேலி பண்ணுங்கள். இப்போ டேலி பண்ணோம் என்ன வரும்? பெருசாக ஒன்று டிஃப்ரெண்ட் வரும். அதே டிஃப்ரெண்ட்டு அதே தான் வரும். அதே பண்ணோம். இப்போ இந்த பக்கம் அதிகமாக வரும். 47,500. இங்கே 47,500 போட்டோம்னா இங்கே என்ன வரும்? அதே தான் வந்து 39,000 வரும். 39,000 வரும். இந்த 39,000 என்ன பண்ணணும்னாக்கா நியூ பார்ட்னருக்கு நியூ ரேஷியோஸில் மாற்றணும். ஏ பி சி 3 பேருக்கு மாற்றணும். முதல்ல ஏவும் பிக்கு தான் மாற்றணும் இல்லையா? இதை ரிவர்ஸ் பண்ணுறோம். ரிவர்ஸ் பண்ணும்போது ஏ 3 பேருக்கு மாற்றணும்.
3 பேருக்கு பண்ணும்போது நியூ ரேஷியோ என்ன சொல்லியிருக்கோம் நம்ம இங்கே போட்டாங்க அவங்க நம்ம நியூ ரேஷியோ கண்டுபிடிச்சி வச்சோமே. நியூ ரேஷியோ வந்து நமக்கு வந்து 12/25, 8/25, 5/25. That means 12:8:5 இந்த ரேஷியோஸ் வைக்கணும். இந்த ரேஷியோவில் இந்த 39,000 பிரித்து போடணும் 3 பேருக்கும். இப்படி போடணும் பார்ப்போம். இங்கே பை ஏஸ் கேபிட்டல் வந்து எவ்வளோ வருது 18,720. இங்கே பீஸ் கேபிட்டல் வந்து போட்டிங்கன்னா 12,480. சிஸ் கேபிட்டல் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது 7,400 சாரி 7,800. ஓகேவா. இந்த இது வந்து இந்த 39,000 அதாவது மேலே போட்ட இங்கே இந்த 3 பேருக்கு பிரித்து போட்டு இது வந்து நியூ ரேஷியோஸில் பிரித்து போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும், இந்த இது எல்லாமே வந்து சாரி இந்த அசட்ஸ் வந்து ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகி போச்சு. இங்கே போட்ட கிரெடிட்லாம் டெபிட்டில் இங்கே போட்ட வந்து டெபிட் ஃபுல்லாக கிரெடிட் பண்ணிட்டோம், இங்கே போட்ட கிரெடிட் ஃபுல்லாக டெபிட் பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் எந்த சேஞ்சஸும் வராது எக்ஸப்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் தான் சேஞ்சஸ் இப்பொழுது வரும். ப்ளஸ் இங்கே பேங்க் அக்கௌண்ட் போட்டு வச்சுருக்கோம், அதனால் பேங்க் அக்கௌண்ட் கேன்சல் இது வரும், மற்ற எதுவுமே வராது. ஓகேவா. ரைட். இப்போ இது புரியுதா. சரி, இப்போ ஏஎஸ்பிஸ்னுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு பார்ப்போம். இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு இது அப்படியே இருக்குது. ஏஎஸ்பிஸ்னுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டை போடணும். சரி, இப்போ பாருங்கள் இப்போ என்னென்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இப்போ அசட்ஸை பொறுத்த வரைக்கும் கேன்சல் பண்ணிட்டோம். அசட்ஸு அதாவது ரியலைசேஷனில் என்னென்ன வந்ததோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். நம்மகிட்ட இப்போ இருக்கிறது வந்து என்னது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுக்கோம். ஏஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்தது உங்கள் புக்கில் 3 ஒன்றா சேர்த்து போட்டுப்பாங்க, நான் தனித்தனியாக போட்டு காட்டுறேன், அப்போ தான் புரியுன்றதை. பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அடுத்து சிஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். 3 அக்கௌண்ட் இருக்குது. ஓகே, இதில் ஓப்பனிங் என்ன வருது, ஏஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு 2 lakhs. எப்போ கிரெடிட் சைடில் தான் வரும் இல்லையா, கேபிட்டல் வந்து கிரெடிட் சைடில் வந்துடுது. ஓகே, பி வந்து 1 lakh, அதாவது ஏ 2 lakhs, பி 1 lakh. ஓகே, இப்போ நம்ம என்னென்னா அட்ஜஸ்ட் பண்ணணுன்றது அங்கேருந்து பார்க்கணும். பழசுலேருந்து பார்க்கும்போது இங்கே வந்து நம்ம வந்து சி வந்து 50,000 எடுத்து வந்துருக்கிறாரு. சி 50,000 எடுத்து வந்துருக்கிறாரா. அப்போ சி அக்கௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சி அக்கௌண்ட் போது பை பேங்க் அப்படின்னு போட்டு பை பேங்க் போட்டு இங்கே அவருக்கு வந்து ஒரு 30,000 போட்டணும். ஓகேவா. அடுத்தது பாருங்க, அடுத்தது வந்து ஏஎஸ்க்கும் பிக்கும் வந்து 6,000 ஒரு 4,000 ஒன்று வந்து குட்வில்லால் வருது. அப்போ வந்து பை பேங்க் போட்டு ஏக்கு ஒரு 6,000, பிக்கு ஒரு 4,000 கிரெடிட் பண்ணும். பை பேங்க் இவருக்கு வந்து ஒரு 6,000, இவருக்கு வந்து பை பேங்க் போட்டு ஒரு 4,000. ஓகேவா. ரைட்டு. இப்போ இதையும் போட்டோம், அதாவது இது கேபிட்டல் போட்டோம், இந்த கேபிட்டல் போட்டோம், இந்த வந்து போட்ட 50,000 அதையும் போட்டுட்டோம், இதையும் போட்டோம். இப்போ இந்த இதெல்லாம் போட்ட பாருங்க ரெவல்யூஷன் அக்கௌண்ட்டில் மெமரண்ட் ரெவல்யூஷன்ஸில் அதில் வந்ததெல்லாம் போடணும். ஏவுக்கு முதல்ல 23,400 கிரெடிட் பண்ணுறோம், பிக்கு வந்து 15,500 கிரெடிட் பண்ணுறோம் இல்லையா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள். ஓகே, 23,400 ஏவுக்கு கிரெடிட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல பை மெமரண்டம் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு 23,400. ஓகேவா. இந்த பக்கம் பாருங்கள், அது பிக்கு வந்து 15,600 கிரெடிட் பண்ணோம். பை மெமரண்டம் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு 15,600. அடுத்தது வாங்க, இந்த இதில் பாருங்கள், கீழே வந்து இதெல்லாம் டெபிட் பண்ணி இதாகணும். ஏவுக்கு வந்து 18,720. அப்போ இங்கே வந்து 2 மெமரண்டம் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போட்டு 18,720. பிக்கு வந்து 12,480. பிக்கு வந்து 2 மெமரண்டம் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் 12,480. ஓகே. அடுத்தது பாருங்க, சிக்கு வந்து 7,800. சிக்கு வந்து 7,800. 2 மெமரண்டம் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு 7,800. ரைட். இப்போ இதை டேலி பண்ணுங்க. 2 lakhs
2,29,400. இங்கேயும் 2,29,000. இங்கே 29,400. இதை இதுலேருந்து கழிச்சிட்டோம்னா எவ்வளோ வருது பாருங்க, 2,10,680 வரும். ஓகேவா? ரைட். பி பார்த்தீங்கன்னா 1,19,600. 107,120. ஓகேவா? ரைட். சியை பாருங்க. சிக்கு வந்து 30,000. இதை போட்டிங்கன்னா 30,000. இது 7,500 கழிச்சிட்டோம்னா எவ்வளோ பாருங்க, அது 42,200. அப்போ ஏனுடைய கேபிட்டல் மாறும், பியினுடைய கேபிட்டல் மாறும், புதுசாக சியினுடைய கேபிட்டல் இங்கே மாறும். ஏனுடைய கேபிட்டல் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து 2,10,680 மாறும், பிக்கு வந்து 1,07,120 மாறும், சிக்கு வந்து 42,200 மாறும். ஓகே, இதுதான் வந்து நமக்கு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, இப்போ நம்ம ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டோம், பிஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டோம், புதுசாக போட்டோம். இப்போ சேஞ்சஸ் இருக்குது. பேங்க்கை பாருங்க. பேங்க்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ போடுறாங்க நம்ம? பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ ஆகுது? 10,000 ஆகுது. 10,000 இதுனா டெபிட் பேலன்ஸ் தான் வரும் இல்லையா? டு பேலன்ஸ் பிராட் டவுன் வந்து 10,000. இப்போ எவ்வளோ உள்ளே வந்துருக்குது? அவர் எடுத்து வந்து இங்கே பாருங்க. இதில் வந்து ஒரு பேங்க் வரும் 50,000 ஒன்று, 10,000 ஒன்று. அப்போ இன்னொரு வந்து 50,000 வந்து சினுடைய கேபிட்டல் வந்து 2 சிஸ் இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டு. இன்னொரு 10,000 வந்து 2 ஏஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், 2 பிஎஸ் கேபிட்டல் போட்டு அந்த 10,000 இங்கே வந்துடும். அப்போ போட்டிங்கன்னா மொத்தமாக வந்து 70,000. அப்போ வந்து நமக்கு வந்து 70,000 தான் நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அப்போ இந்த 10,000 வந்து மாறும். அப்போ இது வந்து இங்கே 70,000 ஆகும். இதுதான் வந்து இதாகும். இது வந்து மெமரண்டம் ரிவாலுவேஷன்ஸ் அக்கௌண்ட் நம்ம போட்டது. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பாருங்க, நம்ம போட்டது அப்படியே வந்து கம்பைன் பண்ணி போட்டிருப்பாங்க. பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து புதுசாக உள்ள பேலன்ஸ் ஷீட்ஸு. ஃப்ரீ ட்ரேடு பேயபிள் 50,000, ஏனுடைய நியூ கேபிட்டல், பினுடைய நியூ கேபிட்டல், சினுடைய நியூ கேபிட்டல். இங்கே ஃப்ரீ கோல்டு பிரிமிசஸ் எல்லாம் போட்டாங்க. இது வந்து இதெல்லாம் இதில் மாறலன்னு பார்ப்போம். இது வந்து பேங்க் வந்து 70,000. இதுதான் வந்து இது. இப்போ இதை பாருங்கள், இது ஓல்டு பேலன்ஸ் ஷீட்ஸு. ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் ட்ரேடு பேயபிள் 50,000, இங்கேயும் 50,000. ஃப்ரீ கோல்டு பிரிமிசஸ் 2 lakhs, இங்கேயும் 2 lakhs. பிளான்ட் 40,000, இங்கேயும் 40,000. ஃபர்னிச்சர் 20,000, இங்கேயும் 20,000. ஆஃபீஸ் அக்கௌண்ட் 25,000. இன்வென்ட்ரிஸ் 30,000, இங்கேயும் 30,000. ட்ரேட் ரிசீவபிள் 25,000, இங்கேயும் 25,000. பேங்க்கு மாறி இருக்குது. 60,000 எடுத்தாந்தாரு, 70,000 ஆகி போச்சு. இந்த 70,000 தான் இவங்க 3 பேர் அக்கௌண்ட்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ மெமரண்டம் ரிவாலுவேஷன்ஸ் அக்கௌண்ட்ன்றதுனா ரீவேல்யூ பண்ணுவாங்க. ஆனால் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் வந்து எந்த வித அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. அதில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டையோ இல்லை லாஸையோ ஓல்டு பார்ட்னர் அக்கௌண்ட்டில் முதல்ல கிரெடிட் பண்ணுவாங்க, இல்லை டெபிட் பண்ணிடுவாங்க, வாட் எவர் மே பி தி கேஸஸ். அதன் பிறகு கரஸ்பாண்டிங்காக ரிவர்ஸ் என்ட்ரி போட்டு அந்த பேலன்சஸை, கிடைக்கக்கூடிய பேலன்ஸை அப்படியே வந்து நியூ பார்ட்னரையும் சேர்த்து நியூ பார்ட்னர்ஷிப் ரேஷியோஸில் பிரித்து தருவாங்க. இதுதான் வந்து மெமரண்டம் ரிவாலுவேஷன்ஸ் அக்கௌண்ட் போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டலும் பேங்கையும் தவிர வேறு எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகேவா? அடுத்தது வந்து அட்மிஷன் ஆஃப் எ நியூ பார்ட்னரில் வேறு சில சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இதை வந்து அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இதுவரைக்கும் நடத்தினதில் உங்களுக்கு சஜஷன்ஸ், கரெக்ஷன்ஸ் எதாக இருந்ததுன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி maleni@gmail.com. வழக்கம் போல் ஒரு அப்பீல், இந்த டுட்டோரியலை உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிய வச்சுருங்க. உங்களுக்கு நான் புதுசாக போகிற டுட்டோரியல் உடனுக்குடனே கிடைக்கும்னாக்கா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கிங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.